சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் வேட்டி சட்டையில் கலக்குறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, மகான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் வேட்டி சட்டையில் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. குமரன் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கரெக்ட் டைமுக்கு வரல, இங்கே வளைகாப்பும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வளைகாப்பு பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுடி, இன்னும் அவனை காணோம், எங்கடி என் பிள்ளை போனா அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு உங்கள் பிள்ளை எங்கே நான் சொன்னதை கேட்குறாரு, எல்லாம் அவர் விருப்பப்படி தான், ஏதாவது ஒன்று பொறுப்பாக பண்ணியிருக்காரா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் செம கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இருந்துக்கிட்டு என் பிள்ளை இன்னும் இங்கே வராமல் இருக்குதுடி, உங்களால் உங்கள் பிரச்சனைனால என் பிள்ளை அந்த பசுபதி ஏதாவது பண்ணிட்டானாடி, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னே தெரியலையே, அன்னைக்கு வேறு அந்த பசுபதி என் பிள்ளையை அடித்து போட்டிருந்தான், இப்போ என் பிள்ளை இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லையே, என்ன ஆச்சுன்னே தெரியல, ஃபங்க்ஷன் வச்சிருக்க போது அவன் எப்படி வராமல் இருப்பான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் குமரனோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி இருந்துட்டு அத்தை நீங்கள் ஒன்றும் அழாதீங்க, மாமா கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி. அப்போனா உனக்கு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமாடி, அப்போனா என் பிள்ளை எங்கடி இருக்கிறான் சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு வருவாங்க, மாமா ஒரு வேலை விஷயமா தான் போயிருக்காங்க, அந்த வேலை முடியறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னதுனால தான் மாமாவால் வர முடியல, கண்டிப்பாக வந்துடுவாங்க, நீங்கள் யாரும் பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயும் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம், அவர் கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கங்கா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, குமரன் அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு என்னடி இந்த தம்பி கரெக்ட் டைமுக்கு வராமல் அப்படி என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, இத்தனை நாளாக இந்த தம்பி இப்படிலாம் பண்ணாதே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. குமரன் இல்லைங்க விஜய், நான் வேலை பார்த்ததுக்கு கரெக்ட் டைமில் பணத்தை கொடுக்கணும்னா அவங்க பணத்தை கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய், நான் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு கங்காவுக்கு கிஃப்ட் வாங்காமல் என்னால் அங்கே வர முடியாது விஜய், கண்டிப்பாக நான் கிஃப்ட் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் கிட்ட விஜய் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு அண்ணன் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ பணம் வாங்குறதெல்லாம் இப்போ ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வானே, ஃபங்க்ஷன் முக்கியம் இல்லைனே, இது உன்னுடைய ஃபங்க்ஷன், நீ இல்லாமல் எப்படினே அப்படின்னு சொல்லிட்டு நிவினை சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நிவின் நான் கண்டிப்பாக பணத்தை வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் குமரன் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே பாருங்க, நீங்கள் நான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து ஆகணும், கொடுக்கலன்னா பார்த்துக்கோங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அந்த தைக்க கொடுத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த கஸ்டமரும் அதான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே நீங்கள் அந்த 3 மணிக்கு முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த பணத்தை தரேன் சொல்லியிருந்தேன்ல அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு பணம் வேணும், ஃபுல்லாக எனக்கு செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குமரன் வந்து மிரட்டுறாங்க. இல்லாட்டி நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒன்று குமரன் சொன்னதும் அந்த கஸ்டமரும் பணத்தை கொடுத்துட்றாங்க. இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் குமரன் போட்டு கடைக்கு போயிட்டு வேட்டி சட்டை எடுத்துகிட்டு அப்படியே கங்காவுக்காக ஆசையாக அந்த ஒட்டியானமும் வாங்கிட்டு வர்றாங்க. இங்கே இன்னும் டைம் ஆயிடுச்சு, இன்னும் தம்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கங்கா இன்னும் அவர் வரவே மாட்டார், இவர் என் ஃபங்க்ஷன் எதுவுமே நல்லா நடக்கணும்னு அவருக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல குமரன் வேட்டி சட்டையை போட்டுட்டு கையில் கிஃப்டோட வராங்க. வந்ததும் இங்கே குமரன் வந்துட்டியாடா, போயிட்டு அவள் கழுத்தில் முதல்ல மாலையை போடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் குமரன் கழுத்தில் மாலையை போட போகிறாங்க. எனக்கு ஒன்றும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிற மாதிரி செம கோவமாக கங்கா இருக்கிறாங்க. என்ன இப்போ எதுக்கு வந்தீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. என்ன கங்கா கோவப்படாத கங்கா, எல்லாம் காரணத்தோட தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. ஆனால் கங்கா இப்போவே நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களை நம்பி நான் குழந்தை வேற பெற்றுக்க போகிறேன், அந்த குழந்தை நீங்கள் எப்படி பார்த்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஆர்ப்பாட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குமரன் இருந்துட்டு கங்கா எதுக்கு கங்கா இப்படி பண்ணுற, ஏன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் அமைதியாடின்னு சொல்லி பார்க்குறாங்க. கங்கா கேட்குற மாதிரி இல்லை. குமரனோட அம்மாவும் இவ பாரு எல்லாரும் முன்னாடி எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு, ஆனால் இவன் பொண்டாட்டி குடும்பம் தான் முக்கியம்னு இருப்பான் எவ்வளோ பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமரன் வந்துட்டு ஒரு ஒட்டியானத்தை காமிக்கிறாங்க. அங்கே பாரு கங்கா, இதை உனக்காக வாங்குறதுக்கு தான் நான் வந்து போயிருந்தேன், அதுக்காக தான் அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கங்கா புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டோமே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் வந்துட்டு ஏன் கங்கா, நீ என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல, இப்போ பார்த்தியா உனக்காக நான் ஒட்டியானம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு இப்படிலாம் பண்ணியிருக்கேன்ல, அது உனக்கு சந்தோஷமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு இதை என்கிட்ட முதல்ல ஏன் சொல்லலைங்க, என்னை இவ்வளோ பதட்டப்பட வச்சிட்டீங்க, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட நீங்கள் வரலன்னு நான் எவ்வளோ பயந்து போயிருந்தேன் தெரியுமா, என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே குமரன் வந்துட்டு உங்ககிட்ட சொன்னால் எதுக்கு இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ இதை எடுத்து போட்டு செய்கிறீங்க, வேண்டான்னு நீங்கள் சொல்லுவீங்களே, அதனால தான் நான் வந்து இதை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு அக்கா
மாமாவ பத்தி எப்போ பார்த்தாலும் தப்பாவே யோசிக்காதக்கா. மாமா நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்ண சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இத எவ்வளோ தூரம் கங்கா மறக்க முடியாம இந்த ஃபங்ஷன நடத்த முடியுமோ, அந்த அளவுக்கு மறக்க முடியாத அளவுக்கு இந்த ஃபங்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு, மாமா எல்லா ஏற்பாடையும் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்க. மாமாவ பொறுப்பு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா உனக்காக எவ்வளவு பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து நடத்தியிருக்காங்க. ஆனா, நீ இப்படி நடந்திருக்கவே கூடாதுக்கா. எல்லாருக்கு முன்னாடியும் மாமாவ அசிங்கப்படுத்துற மாரி இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே குமரன் இருந்துட்டு அதெல்லாம் விடுப்பா. அவ ஏதோ மனசுல இந்த வருத்தத்தினால இப்படிலாம் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, நீங்க நெனச்ச மாரியே பிரதர் எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டீங்க. சூப்பர் பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும், விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னா எல்லாருக்குமே இது தெரியும். "காவேரி உனக்கு தெரிஞ்சிருக்கலடி, நீ ஏன்டி என்கிட்ட இத மறைச்சிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அத சொல்லிட்டு இருக்காங்க. "அக்கா எனக்கு நேத்தே தான் தெரியும். இருந்தாலும் மாமா உனக்கு சர்ப்ரைஸா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் உன்கிட்ட சொன்னேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிரும்ல. இந்த ஏற்பாடு எல்லாமே மாமா தான் உனக்காக தான் பண்ணது. இவ்வளோ நாளா எங்க போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி நீ கேட்டுட்டே இருந்தல்ல. ராத்திரி பகலுமா மாமா அங்க வேல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காம, சாப்பிடாம உனக்காக வேல பார்த்தாங்க தெரியுமாக்கா? மாமாவ போயிட்டு இவ்வளோ தப்பா பேசிட்டியேக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ உளறி இப்படி பண்ணிட்டேன். என்னோட அவசர புத்தியினால இப்படி பண்ணிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். உங்கள இவ்வளோ இதா பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கையெடுத்து கங்கா மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே குமரன், "இல்ல கங்கா, உனக்கும் வருத்தம் இருந்திருக்கும்ல. உன் பக்கத்திலேயே இருந்து எல்லாமே நீ இப்போ இந்த ஃபங்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிருப்பல்ல. ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியலல்ல. கங்கா, இதுவும் என்னால இந்த ஃபங்ஷனையும் நீ சந்தோஷப்படுற மாரி என்னால பண்ண முடியலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஃபங்ஷன் நீங்க எவ்வளவு கிராண்டா பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. என்ன மன்னிச்சிடுங்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரனோட அம்மா, "என் பையன் உனக்காக தான் மெனக்கெட்டு வேலை செஞ்சு இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கான். ஆனா எல்லார் முன்னாடி என் பையன தூக்கி எறிஞ்சு பேசிட்டியே. இவ கூட இனிமேல் இந்த வீட்ல இருந்தா உனக்கு மரியாதையே கிடைக்காதுடா. இனிமேலும் இங்க இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்றாங்க. உடனே "மதினி என்ன பேசுறீங்க? அவ தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறா. ஆனா நீங்க இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இனிமேல்னாச்சும் உன் தம்பிய புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசாத. தம்பி உனக்காக ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா, அவர இவ்வளவு எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்துற மாரி பேசிட்டியேடி. மன்னிப்பு கேளு தம்பிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்றாங்க. "அதான் அத்தை ஏற்கனவே கேட்டுட்டால்ல. எதுக்கு அவ ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டா அத்தை. நான் பண்ணதும் தப்பு தானே. நான் அவ கூடவே இருந்திருக்கணும்ல. அவ ஆசைப்பட்டுப்பாள" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி, சரி இனிமேல் இத பத்தி பேச வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா ஃபங்ஷன் நடத்தலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு குமரன், "நீங்க முதல்ல வளையல் போடுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா எல்லாரும் வளையல் போட்டு ஃபங்ஷன நல்லபடியா நடத்துறாங்க. இந்த நேரத்துல விஜய் இருந்துகிட்டு, "இப்பதான் சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த ஃபங்ஷன கொண்டாடினதுல எவ்வளோ ஹாப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவி வந்துட்டு, "மாமா சூப்பர்ல. அக்காவுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு கிஃப்ட் எல்லாம் குடுத்துருக்கார்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "ஆமா, ஆமா. நான் தான் அப்படின்னு நினைச்சேன். என்னையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி குமரன் பிரதர் பண்றாரு. சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேரத்துல குமரன் கங்கா கிட்ட, "இப்பனாச்சும் என்னால முடியாதுன்னு சொல்லுவியா கங்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, "சாரிங்க. நான் ஏன் தான் இப்படி மாறிட்டேனோ! நீங்க வரலங்கிற டென்ஷன், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு டென்ஷன். அதனாலயே உங்கள இப்படி பேசிட்டேங்க. அன்னைக்கு திடுதிப்புன்னு நீங்க காணாம போயிட்டீங்களா அடுத்து, பசுபதியோட பையன கடத்தியதுக்காக போயிட்டேன்னு சொன்னீங்களா, அப்பவே எனக்கு மனசு கேட்கல. இப்ப வேற திடீர்னு 4 நாளா நீங்க வீட்டுக்கே வரலையா? சரியா வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இத்தன நாளா எங்க ஆர்டர் நீங்க வாங்குனீங்க? நைட்டு எல்லாம் வேலை பண்ண மாட்டீங்களே! திடீர்னு வேலை இருக்குன்னு சொன்னோனே எனக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சுங்க. அதனால தான் உங்கள நான் தப்பா சொல்லிட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே குமரன் இருந்துட்டு, "இல்ல கங்கா, நான் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் என்னால இப்ப உனக்கு வாங்கி கொடுக்க முடியும்னு ஒரு தைரியம் வந்துச்சு. நீ இப்படி பேசினதுனால தான் என்னால இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. இல்லாட்டி நான் இதெல்லாம் செஞ்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல கங்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கங்கா. நீ என்ன மோட்டிவேட் பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. நீ எனக்கு அந்த எனக்காக ஒரு பொருள்னாச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்துற மாதிரியும் ஒவ்வொரு தடவையும் நீ பேசினது தான் எனக்கு மோட்டிவேட்டா இருந்துச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் சொல்றதெல்லாம் கேட்டு, "கங்கா மன்னிச்சிடுங்க. இப்ப தெரியுது நீங்க எவ்வளோ வருத்தப்பட்டு எல்லாமே பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. உங்க வருத்தம் எனக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப தான் புரிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வருத்தப்படுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அக்கா இனிமேலும் மாமாவ எதுவும் பேசாதக்கா. மாமா பாவம்க்கா. எல்லாமே உனக்காக தான் பண்றாங்க. மாமாவ மாதிரி ஒருத்தவங்க உனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சிருக்கிறதுக்கு நீ தாங்க குடுத்து வச்சிருக்கணும். மாமாவ எப்பவுமே குறைச்சு சொல்லாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு, "எனக்கு நீங்க எங்கேயும் போ மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா பொறுப்பு இல்லாம நீங்க வளைகாப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிட்டீங்களான்னு ஒரு பதட்டம். அதனால தான் நான் உளறி கொட்டிட்டேன். எல்லாம் நான் அவசர புத்தி தான். எல்லாத்துக்கும் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கங்கா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க குமரன் இருந்துட்டு, "சரி எல்லாமே முடிஞ்சிச்சுல்ல. இனிமேல் யாரும் எத பத்தியும் பேச வேண்டாம். சந்தோஷமா ஃபங்ஷன் நடத்தலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.